நம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இல்ல இன்னைக்கு உள்ள தலைப்பு அப்படின்னு, கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூவஸ், எங்களை புதுப்பிக்க வாங்க பரிசுத்த ஆவியானவரை. எங்களை இல்ல உயிர்ப்பிக்க ரினியூ புதுப்பித்தல், எங்களை புதுப்பிக்கும்படி வாரும் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு உள்ள தலைப்பு. இந்த தலைப்புல நம்ம பார்க்கிற இந்த அடிஸ்தானத்துல இங்க என்ன சொல்லிருக்கு? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அடுத்ததுல 33, நான் உயிரோடு இருக்கும் மற்றும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஓகே, இந்த வேத வசனங்களுடைய அடிஸ்தானத்துல இன்னத்த தியானம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை என்னை புதுப்பியும், அதாவது ரினியூவல் பண்ண, புதுப்பிக்க வேணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஒரு புதுமை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசிட்டே இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு காலையிலையும் இந்த ஆராதனையிலையும் தேவன் விரும்புகிறது இல்ல, நம்ம தரப்பட்ட வசனங்கள் மூலமா நம்ம படிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னா, அதாவது நம்முடைய நிலைமை இப்போ மேல என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் மனுஷன் உயிரோட வாழ்கிறதும், மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய அந்த தேவன் கொடுக்காதது வரைக்கும் அந்த எந்த ஜீவராசி இந்த பூமியில என்ன செய்ய முடியாது, நிறைவாய் வாழவே முடியாது. அவருக்கு எப்போ அவர் சுவாசத்தை எடுக்கிறாரோ அதோட நம்ம எல்லா கதையும், அது மனுஷனா இருந்தாலும், மிருகங்களா இருந்தாலும், பறவைகளா இருந்தாலும், எல்லாமே மண்ணுக்கு திரும்ப உள்ள அந்த சத்தியத்தை நம்ம மேல வாசித்தோம். இப்ப இந்த 30வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதே இது புதுசா சிருஷ்டிக்கப்படும். நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் 37 9 நம்ம வாசம் நாங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து கொலையுண்ட அவர்கள் உயிரிடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். நமக்கு தெரியும், அந்த பள்ளத்தாக்குல செத்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் கொடுக்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவன் அடைவது ஆவியானவர், புதுப்பிக்கப்படுகிறோம் ஆவியானவர்னால. நீ ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா எந்த காரியமும். யோபு 33:4 என்ன சொல்லிரு? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறது இல்லை, உருவாக்குகிறது இல்லை, புதுப்பிக்கிறது, அந்த புதுப்பிக்கும் நிலை அப்படின்னு சொல்றது ஆவியானவருடைய கையில இருக்கு அப்படின்றத தெளிவா அந்த வேத பகுதிகளை பார்க்கிறோம். இன்னும் கடைசி தீத்து 3:5 வாசித்துட்டு சில காரியங்களை தியானித்து ஜெபிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கிலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சிக்கிறார். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லி வர்றாருன்னா, ஆவியானவருடைய தேவை, அதாவது உயிரடையவும் சரி, ஆவியானவர் இல்லாத இப்ப நம்ம ஒருவேளை உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இது ஆவியானவருடைய வேலைதான். இருந்தாலும் நம்ம ரினியூவல், அதாவது நம்முடைய ஸ்டேஜஸ் ஒன்னின் பின் ஒன்னாய் வளர்ச்சி அடையணும்னு சொன்னாலும்
ஆவியானவர் தொடர் கிரியையில நமக்குள்ள செயல்படணும். ஆவியானவர் இல்லாத நம்ம சொந்தமா நடக்கும் காலம் வரைக்கும் ஆவியானவர் நமக்கு நம்ம தூரமா இருக்கும் வரைக்கும் நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அதே நிலையில தான் இருப்போம். ஒரு மாற்றத்தை காண முடியாது. வாழ்க்கையில மாற்றம் ஒண்ணு வேணும், இல்ல ஒரு புதுமை வேணும். நம்ம இருக்கிற நிலைமையில இருந்துகிட்டு இப்ப 5 வருஷமா 4 வருஷமா ஜோம் பண்றோம். எந்த மாற்றத்தையும் நம்ம கொண்டு கண்டடைய முடியல. காரணம் நம்ம இருக்கிற நிலைமையில தான் இருப்போம். அப்ப மாற்றங்கள் அப்படின்னு சொல்றது எப்போ வரும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் வரும். ஆவியானவர் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்திக்கிட்டு நமக்குள்ள வரவும் மாட்டார். அதுதான் ஒரு முக்கியமான காரியம். ஆனா தேவன் நம்மை மறந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள வர மாட்டாரு. ஆவியானவர் யாரு? கர்த்தருடைய கட்டளை இல்லை, கர்த்தருடைய பார்வை இல்லை, கர்த்தருடைய இரக்கத்தை யார் பெற்றுக்கொள்ளாரோ அவர்களுக்குள்ளதான் ஆவியானவரும் வர முடியும். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நேற்றைக்கு எதை பார்த்தோமே, நிறைய நபரும் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னு ஆவியானவர் வர என்ன செய்யணும்? வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். மனம் திரும்பி வசனத்தை பிரசித்தப்படும். நேற்றை உள்ள பாகமே என்ன? நீங்க குணமடையும், மனம் திரும்பி குணமடையும். மனம் திரும்பி குணப்பட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர். அது ஒரு லிங்க், அப்படியே அந்த தியானம் வந்துட்டு இருக்காது. அதுல உள்ள ஒரு காரியம். அவ மனம் திரும்பி குணப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அது மட்டும் அல்ல, அவர் எப்ப வருவார் நமக்குள்ள? அவர் வரணும் சொன்னா நான் என்ன செய்யணும்? வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். இந்த வசனத்துக்கு இல்லை, வசனத்துல ஜீவிக்கணும். வசனத்தை மறந்துகிட்டு ஜீவிச்சுட்டு நான் வாயில வசனத்தையும் வாசிப்பேன். அதான் அதை பகல்ல அழகா பார்த்தோமே. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க எனக்கு நாமத்தை சொல்லியும் நீதியும் எதுவும் இல்லாதவர்கள். நீதி இல்லை உங்கள்கிட்ட, பரிசுத்தமும் இல்லை. நீதியும் பரிசுத்தம் இல்லாம எனக்கு நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம வாழ்க்கையில தெய்வ நாமத்தை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தெய்வ நாமத்தை சொன்ன உடனேயோ காணிக்கை கொடுத்த உடனேயோ ஆராதிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டாரு. முதலாவது மனம் திரும்பி குணப்பட்டு வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். வசனத்தை அடக்கி வச்சிட்டு கூட. அதுதான் அந்த பேசிக், நமக்கு அடிஸ்தானமா பரிசுத்த ஆவியானவர் நல்ல மறுஜென்ம முழுக்க நமக்கு தாராக்கூடாது. இங்க தீத்தூல சொல்லப்பட்டது போல நம்ம பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த அனுபவங்கள் நமக்கு தேவையா இருக்கு. இப்ப மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலனாலும் பரிசுத்த ஆவி உள்ள வந்தாலே பவுல் என்ன சொல்ற, நம்ம புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நேற்றைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு டே பை டே நமக்கு நியூனஸ், ஒரு புதுமை நமக்குள்ள உருவாகிட்டு இருக்கும். நம்ம பழையது போலதே இருக்கிறோம். இப்ப 4 வருஷம் இது முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இப்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம நல்ல மாற்றம் அடைஞ்சிட்டோம். நம்ம ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம காணிக்கை கொடுத்துட்டு இருந்தோம், மாற்றம் அடைஞ்சிட்டோம். சொல்லவே முடியாது. ஏன் சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல. எப்படி ஏன் எங்க இடம் கொடுக்கல? ஒருவேளை மனம் திரும்பணுமான்னு சொன்னா மனம் திரும்பல. எல்லாரும் சொல்றது போல மனம் திரும்பி குணமடைஞ்சமான்னு கேட்டா கிடையாது. நம்ம நினைக்கிற போல உள்ள அந்த வேதம் சொல்லுகிற மனம் திரும்பல் நமக்கு கிடையாது. இதெல்லாம் மனுஷன் சொல்லுகிற மனம் திரும்பல் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. மனுஷன் பேசுகிற மனம் திரும்புதல், வேதம் பேசுகிற அந்த மனம் திரும்பல் நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்மகிட்ட நீதியும் தேவனுடைய கிருபையும் நிறைவா இருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனாலதான் நீதிக்கும் கிருபைக்கும் தூரமா இருக்கிறோம். நீதியும் கிருபையும் நம்ம ஆள்கொள்ளாதது காரணம் என்னது? பரிசுத்த ஆவியானவர்ல நமக்குள்ள. அவ பரிசுத்த ஆவியானவர் வரணும்னு சொன்னா ஒரே பேஸ், ஒரே அடிஸ்தான் என்னது? வசனம் நம்ம வாயில இருந்து மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த ஆரம்பிக்கணும். வசனத்தை எப்ப பார்த்தாலும் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட இருந்தாலும் சரி, நம்ம எங்க போனாலும் யாருகிட்ட போனாலும் வேதத்தை குறித்து பேசுகிற அறிவு, வேத ஞானம் நிறைந்திருந்தால், இன்னொரு வகையில் அவ்வளவுதான், வேதத்தினுடைய வசனத்தின் அறிவுகள் நமக்கு நிறைந்திருந்தாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருப்பார்.
நமக்கு காலையில கேட்ட வசனத்தை சாயங்காலம் கேட்ட தெரியாது, நேற்றை கேட்ட வசனம் இன்னைக்கு கேட்ட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது என்னைக்குள்ள அவரு நமக்கு மெமரைஸ், அதாவது நம்முடைய ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது தெரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஜீவிதத்துல அந்த மெமரி, வசனத்தை குறித்த அந்த ஞாபகம் நமக்குள்ள வராது. எத்தனை தடவை சிலர் நான் 30 தடவை பைபிள் வாசித்தேன்னு சொன்னவங்க உண்டு. ஆனா பைபிளை வாசிக்கிறது யாரும் வாசிக்கலாம், ஆனா வேதம் உள்ள வாசம் பண்ணாது. வேதம் யாருக்குள்ள வாசம் பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் வாசம் பண்ணும். அதான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறேன். வேதம் நமக்குள்ள வாசம் பண்ணல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாதது வரைக்கும் ஒரு பெரிய நிகழ்வு நமக்குள்ள நடக்கவே நடக்காது. அதனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர் புதிதாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வசனம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடக்கணும்னு சொன்னாலும் வசனம் நமக்குள்ள இருக்கணும். அவ வசனம் நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா இந்த மேல நேற்றைக்கு பார்த்த காரியம் நிச்சயமா நம்ம கையில இருக்கணும். நம்ம குணமா மனம் திரும்பி குணமாய் இருக்கணும். குணமாகுதல் அப்படின்ற காரியம் அழகா ஆண்டவர் சொல்லி தந்தார். ஆனா நம்ம வாழ்க்கையில அவைகளை குறித்து நம்ம சிந்திக்காம இருக்கிறோம். நம்ம எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்ற இடம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு நேற்றை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அதே ஆவியானவர் இல்லாததுனால நம்ம ஞாபகம் இல்லை. ஏசாயாவுல இந்த இடத்துல வாசிக்க அதை சொல்லதான் நினைச்சதேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய அதிசயங்களா பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது. காலையில இல்ல, அது எப்பவுமே அதான் நான் சொன்னேன்ல, தட்டி எழுப்புனா நம்ம மெமரி எல்லாம் நம்ம தூக்க போற வேலையிலும் பகலுக்கு நேரங்களிலையும் காலையிலயும் தூங்குக்கு முன்னாடியும் வசனம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த உறக்கத்துல அந்த வசனங்கள்ல பகல் காலம் என்னெல்லாம் ஆண்டவர்களுக்கு தந்தார். நம்ம ஒரு கூட்டத்துக்கு வந்துகிட்டு கிடைச்சதெல்லாம் அப்பவுமே நேற்றுக்கு அப்படி சோத்துக்குள்ள விட்டது போல விட்டுக்கிட்டு படுத்துட்டு இருந்தா அவ்வளவுதான், கதை அவ்வளவுதான். நான் தூங்குற நேரம் அந்த வசனம் பகல்ல கிடைச்ச அந்த வசனத்தை ஒரு 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 அசை போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கி படுத்தாதான் நம்ம டிவியும் அந்த நெட்டையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்பையும் பார்த்துட்டு பின்ன பேஸ்புக்கையும் பார்த்துக்கிட்டு படுத்துட்டு ஒரு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு தூங்கும் போது கொஞ்சம் இந்த பகல்ல ஆண்டவர் எனக்குள்ள அவர் தந்த வசனங்களை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எனக்கிட்ட இல்லையே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சொல்றதுன்னா அவருடைய அதிசயங்களையும் அவருடைய செயல்களையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் குறித்து நான் என்ன செய்யறது? உணர்வடைவது. அதுதான் பயம். இல்லாம அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். பகல்ல நம்ம நைட்டு நம்ம படுக்க போகிற நேரத்துல இந்த அனுபவத்தை நான் உருவாக்கலைங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. பாக்கி எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டு நான் எதுக்கு நான் காலையில எழும்புக்கு முன்னாடி எனக்கு பகல்ல நான் கடத்தை பற்றி யோசித்துட்டு படுத்திருப்போம், நம்முடைய பிரச்சனைகளை யோசித்துட்டு படுத்திருப்போம், நம்ம போராட்டங்களை யோசித்துட்டு படுத்திருப்போம். படுக்கிற வேலையில அட்லீஸ்ட் நம்ம பொறுத்த அளவுல நமக்கு இப்ப டெய்லி காலையில கிடைக்குது, சாயங்காலம் கிடைக்குது. அப்ப காலையிலும் சாயங்காலம் என்ன நான் தியானித்த வசனங்கள் என்ன, அந்த வசனங்களுடைய ஆழங்கள் என்ன, சிந்திச்சு படுத்தாலும் ஆவியானவர் நம்மளை புதுப்பிச்சுட்டு இருப்பாரு. நான் ஒண்ணுமே சிந்திக்க மாட்டேன். நான் அங்க இருந்ததா வேலை முடிஞ்சது, காலையில 7 மணி 5 மணி கதை முடிஞ்சது, நான் படுத்துக்கிட்டேன். நீ படுத்துக்கிட்டே இரு, அங்க ஒரு மாற்றமும் உண்டாக. நம்முடைய அதாவது எப்படி வேதத்தை புசிக்கணும் இல்லை, வேதத்தை உள்கொள்ளணும்னு உள்ள ஒரு அனுபவம் இல்லாம எனக்கு தோணுன வாசம் ஜீவிப்பேன்னு சொல்லி ஜீவிச்சுட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்னு நம்மகிட்ட வர மாட்டார். நான் 5 வருஷம் இல்லை, நீங்க 50 வருஷம் இப்படியே படிச்சுட்டு போனாலும் இப்படிதான் இருப்போம். ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவர், நம்ம சிந்தனைகளை புதுப்பிக்கிறவர், நம்முடைய உணர்வுகளை புதுப்பிக்கிறவர், நம்முடைய பார்வையை புதுப்பிக்கிறவர், நம்முடைய கேள்வியை புதுப்பிக்கிறவர், நம்முடைய விருப்பங்களை புதுப்பிக்கிறவர், நம்முடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறவர், நம்முடைய எதிர்கால நினைவுகளை புதுப்பிக்கிறவர். எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே புதுப்பிச்சுட்டே இருப்பார். நமக்கு ஆனா தெரியாது. ஆனா தேவன் எப்படி என்ன புதுப்பிக்கிறார். அதனால தேவ ஆவியானவரை பரிசுத்த
அவருடைய அந்த புதுப்பித்தல் எனக்குள்ள எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, யோவான் 16:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ எங்க வாக்குத்தத்தம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை எப்ப பெற்றுக்கொள்வோம்? நான் ஏற்கனவே யோவான் 17 நேரத்தை பார்த்தோம். அவருடைய ஜெபத்துல நான் ஒரு அவருடைய ஜெபத்துல நான் நினைக்கப்படும் போது தேவன் அவருடைய ஜெபத்துல என்ன நினைக்கணும். அப்ப தேவன் அவருடைய ஜெபத்துல, இயேசுவின் ஜெபத்துல நான் பங்குள்ள நபராய் தீரும் போது வாக்குத்தத்தம் என்னது? நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். உங்க இருதயம் கலங்காது இருப்பதா? நான் போறது உங்களுக்கு நல்லது, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த இடங்களை நம்ம சிந்திக்கவும் தியானிக்கவும், அவர் ஆண்டவருடைய ஜெபத்துல பங்குள்ளவர்களா எப்ப மாறுவோம்? அவருடைய அதிசயங்களை அறிவிக்கும் போது, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கும் போது. நம்ம எப்ப மாற முடியும்? கண்மலை பழக்கப்பட்ட கண்மலை, தோண்டப்பட்ட கண்மலை நோக்கி பார்க்கும் போது, உயிர்த்தெழுதலை நான் சிந்திக்கும் போது, நம்ம சும்மா நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஆவியானவர் அந்த பழைய காலத்து அந்த துள்ளறிஞ்சாட்டத்தையும் யோசிக்காதீங்க. ஆட்கள் வேதத்துக்கு தூரமா கிடந்துகிட்டு எனக்கு கைக்குள்ள பரிசுத்த நான் கை வச்ச பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னு ஏமாத்தி. ஏன்னா அது அப்போஸ்தலர் சபையில நடந்தது. எப்படி நடந்து, எதனால நடந்து? அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கை வச்ச உடனே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாறக்குள்ள காரணம் என்னது? அவங்களுக்கு அன்னைக்கு இந்த அளவுக்கு வேதத்தினுடைய அறிவுகள் அவர்களுக்கு தூரமா இருந்தது. அதனால வேதத்தை கேட்க முடியாம இருந்தவங்களுக்கான வாஞ்ச இருந்தது. அதனால கர்த்தர் அவர்களை நிறைத்தாரு, அக்கினி இறக்குனாரு, சபை உபயோகிக்கப்பட்ட அது ஆரம்ப கால ஸ்டேஜா இருந்ததுனால கைய வைக்கும்போது. இப்ப அப்படி இல்லை. நம்ம பாரம்பரியமா வசனத்தை கேட்டிருக்கோம், ஆனா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கோயன்னு விழிக்கிறதுக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டாரு. இங்க வாக்குத்தத்தம் பண்ணி நான் பரிசுத்த ஆவி தேற்றவளானவங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருக்கும்படிதான். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியதை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோட வாசம் பண்ண வாக்குத்தத்தம் இருக்கு, அதை பிடிச்சிட்டு ஜெபிக்கணும். இந்த காலை வேளையிலும் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள நிலப்படுத்தும்படி, வேதத்தின் மேல் உள்ள தாக எனக்கு ஆண்டவர் உருவாக்கும்படி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து